போக முடியாது. வீடு இப்ப இது அரசு பொறுப்பாக்குறாங்க.
ஆத்து பொறுமுக்குன்றாங்க. இத்தனை வருஷமா இது ஆத்து பொறுமுக்குன்னு யாருக்கும் தெரியாதா? ஏன் ரேஷன் கார்டு கொடுக்கணும், ஏன் வரி கொடுக்கணும், நாங்க ஓட்டு ஏன் போடணும், ஸ்மார்ட் கார்டு ஏன் கொடுக்கணும், நாங்க எல்லாமே இங்க கொடுத்துட்டு உங்களுக்கு இடம் இல்லைன்னா நாங்க எங்க போவோம்? சரி இடம் இது நாங்க இது இப்ப எங்க உழைப்ப மொத்தமா போட்டு இந்த வீட்டை நாங்க கட்டிக்கிறோம். இப்ப நாங்க எங்க போவோம்? இதை எங்களால இன்னொரு வாட்டி ஒரு இடம் வாங்கி எங்களால வீட்டு கட்ட முடியுமா? சொல்லுங்க. ஒரு மனசாட்சி அதிகாரிகள் ரொம்ப அராஜகம். ஒரு பாவம் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்க எவ்வளவு இந்த 2000 சரி இந்த இடம் எடுக்கிறாங்க, இந்த இடத்துல என்ன வரப்போகுது நாங்க அது கேட்கிறோம். எங்களுக்கு மேல எங்களுக்கு பிரஷர் வருது. அந்த பிரஷர் யாரு? நான் ஒண்ணு சொல்ல நான் பக்கா திமுக. நாங்க பரம்பரை எல்லாம் திமுக தான். எங்க வீட்டுல இருக்கிறவங்க பணமா சொல்லுப்போம். நாங்க அரசாங்கத்துக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. எங்களை நிம்மதியா அந்த இடத்துல எங்களுக்கு இருக்க விட்டா போதும். நாங்க ஸ்டாலின் ஐயாவே நான் கேட்கிறேன், நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்க லட்சத்துல நிக்கிறோமா? நாங்க இப்ப மட்டும் இல்ல, என் பரம்பரையா திமுக. எங்க வீட்டுல யாரும் மத்த கட்சிக்கு ஓட்டு கேட்க யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க போன ஓட்டு போட்ட மாட்டாங்க. திமுக அவங்கன்னு பக்கா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்டி எலெக்ஷன் கூட அவ்வளவு நாயா பேயா 10 வருஷமா கஷ்டப்படுறோம். யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. அனுபவிக்கணுமா? நாங்க 10 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நிக்கிறோம். இங்கே இருக்கிறோம் நாங்க. இப்ப எங்களை வேற எங்கடா போனா பிள்ளைங்க இங்க படிக்குது, நாங்க இங்க வேலை செய்யறோம். அதிகாரிகளை கேட்டா கூட நீங்க என்ன கேக்குறது, வெளியில போங்கன்னு தள்ளுறாங்க. பொறுப்பாக்கு ஆக்கிரமிப்புன்றீங்க. நாங்க அப்படி இங்க வந்ததுல இருந்து இங்கே இருக்கிறோம். அது ஆக்கிரமிப்பு. நாங்க இங்க 6 வயசுல நாங்க இங்க வந்து இன்னைக்கு 50 வயசு ஆகுது. இன்னைக்கு வெளியில போனா நாங்க எங்க போறது? ஒரு கோட்டி சொல்ல ஒரு 8 மணிக்கு ஒரு பங்களா கட்டுறான், அதை போட மாட்டீங்க. ஆத்துலதான் காசு கட்டுறான். இன்னொரு ஆத்துல கட்டுறான், அதுக்கு ரோடு பண்றீங்களா? ரோடா? எங்க எல்லாரும் வேலை கேட்கறதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. போயிடுறோம். நாங்க போறோம். இந்த இடத்துல என்ன வரப்போகுது அது எனக்கு தெரியணும். என்ன வரப்போகுது? இதுல எங்க எல்லாம் காலி பண்ணிட்டு எவ்வளவு ஜனகம் உழைப்பு போட்டு வீடு வாசல் கட்டிட்டு இது இன்னொரு வாட்டி எங்களால கட்ட முடியுமா? ஒரு ஓலை வீடு கட்ட முடியாது. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு கட்ட முடியாது. மொத்தம் போட்டுட்டு நாங்க இதை நீங்க பாருங்க. இந்த வீட்டை இடிச்சுட்டு எங்களால இன்னொரு வாட்டி கட்ட முடியுமா பாருங்க. பையன் இதுல இருக்கிற பையன் காது கேட்காது, வாய் பேசாது. அவன் இன்னொரு வாட்டி போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு எங்க போய் கஷ்டப்பட்டு வீடு கட்ட முடியுமா? எவ்வளவு ஒழுக்கல கூரை வீட்டுல தான் இருந்தோம். என் பிள்ளைங்க வாழணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு. என் பிள்ளை வாயும் பேசாது, காதும் கேட்காது. அது எங்க போய் உழைக்கும்? இப்பதான் அவங்க ஒரு கல்யாணம் பொண்ணு கெஞ்சி கிஞ்சி கூத்தாடி ஒரு பொண்ணை கட்டணும். இப்ப அராஜகம் பண்றாங்க இந்த போலீஸ் வீடு கேட்டது எங்க இல்லன்றாங்க. 10 பேருக்கு இங்க வீடு எங்க போறது? நாங்க 2 மாசம் கட்ட மாட்டேங்குது. யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. வந்து நிக்கிறேன்றாங்க. இந்த இடம் எதுக்கு எடுக்கிறீங்க அதை சொல்லுங்க. எடுக்கிறீங்க நாங்க போறோம். எதுக்கு யார்கிட்ட கொடுக்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க இந்த இடத்துல? ஆத்து பொறுப்பாக்குறீங்க. அந்த பொறுப்பாக்கு இடத்துல என்ன பண்ண போறீங்க? ஒரு நாய நீதியில பணக்காருக்கு ஒரு இதுவா, ஏழைக்கு ஒரு இதுவா? ஏன்னா அவ்வளோ ஏழ்காரமா? நாங்க அரசாங்கத்துக்கு எதையுமே நாங்க எதிர்பார்க்கலையே. எங்களை நிம்மதியா நாங்க இருக்கிற இடத்துல எங்களை வாழ விடுங்க. நாங்க வேற என்ன கேட்கிறோம்? அவங்க குடுக்குற வீடு எல்லாம் எங்களுக்கு வேணாம். இதுல அதான் இவ்வளவு காலி பண்றீங்க. என்ன பண்ண கீழே வைக்காத ராஜ்குமார் அப்படியே ஒரு மகன் படிக்க வைப்போம். ஆதரவா இருக்காங்க. 15ல இருந்து இந்த மாதிரி உயிரை எடுக்கிறாங்களே. அது என்ன பண்ணுவோம் சார்? என்ன பண்ணுவோம்? படிக்க வைப்போம். எங்களை ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு பிள்ளைங்க படிக்க வைக்கிறோமே. நாங்க படிக்க வைக்கிறோமே. கூட வழி இல்லாத மிரட்டி வெளியே பேச்சே இருக்கும். வெளியே போட்டு அவளே செஞ்சுக்கிறாங்க. தண்ணி குடிக்க கூட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. வந்துருவோம் வீட்டுக்கு அவரும்.
பாலிஸ்